லக்ஷ்மி, உங்க முகத்தை பாக்குற தகுதி எனக்கு தான் இல்ல. உங்க உண்மையான பாசத்தை தெரிஞ்சுக்காம உங்களை எழுந்து இப்ப அனாதையா நான் தனியா நிக்கிறேன். இந்த நிலைமையில நான் உங்க முகத்தை எப்படிங்க பாப்பேன்? ஏன் லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இத்தனை நாள் எங்க இருந்த? ஏன் என்கிட்ட வரல? இனிமே என் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தியா? இல்ல நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சியா? நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சோ ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு லக்ஷ்மி. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் மாமா, லக்ஷ்மிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இருந்து லக்ஷ்மிய பத்தி மறைச்சேன். அதுக்காக லக்ஷ்மிய அப்படியே என்னால விட முடியாது. அதான் நானே இவங்களை இங்க தங்க வச்சேன். இவங்களுக்கு தேவையான வசதிகளையும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவங்களை இனி நான் பாத்துக்கிறேன். யாரும் இல்லாம அனாதைய சுத்தின எனக்கு அண்ணாமலை எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்ன பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு என்ன சொல்றது, என்ன செய்யறதுனே தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மாமா, விதிப்படி நடக்கிறத யாராலையும் மாத்த முடியாது. இனி எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்புங்க. லக்ஷ்மிக்கு என்ன வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன். எப்படி அண்ணாமலை லக்ஷ்மியை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால எப்படி இந்த நிலைமையில போக முடியும்? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கிளம்புங்க. எனக்கு இந்த அண்ணாமலை கொடுத்த வாழ்க்கைய நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கேன். இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மியை நான் பாத்துக்கிறேன். எப்படி இத்தனை வருஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் லீலாவதி அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ், அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே இங்க வர்றதோ லக்ஷ்மிய பாக்குறதோ வேண்டாம். லக்ஷ்மி நல்லா இருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா போங்க. போங்க மாமா. அக்கா உங்களை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏங்க மாத்திரைய போடுங்க. எனக்கு வேண்டாம்மா, நீ போய் படு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. கை கட்டுங்க. இந்தாங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டான்னா விட்டுட்டு போயேன். ஏங்க
எப்ப பார்த்தாலும் மாத்திரை போடணும்னாலே சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க காட்டுங்க. லீலா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு மாத்திரையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? நீங்க மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க. வாய் தரங்க. இந்தாங்க. ஏங்க வேண்டான்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? அக்கா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? இல்லம்மா, லக்ஷ்மிய அந்த நிலைமையில பார்த்தது என்னால தாங்கிக்க முடியல. அவ அப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் தானே காரணம். இது எதுக்குமே நீங்களோ நானோ காரணம் இல்ல. விதிதான் மாமா. சில விஷயத்த நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. லக்ஷ்மிக்காக இவ்ளோ யோசிக்கிற நீங்க அக்கா மேல கோவப்படுறது நல்லா இல்ல. போங்க, போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா, போங்க. வேலையில் ஏதோ டென்ஷன். அதான் நீ வந்து பேசும்போது நான் வேற நினைப்புல இருந்தேன். அதான் கத்திட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மாத்திரை சாப்பிட சொன்னேன்ல, இப்பவே நான் போட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இத்தனை வருஷம் இல்லாம எனக்கு கோவப்பட்டிருக்கீங்க. வேற ஏதோ ஒண்ணு உங்களை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அது கூட புரியாதவளா நான் இருந்திருக்கேன். சரி நீங்க படுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க.